கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நம்ம பேசலாம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವ. ನಮ್ಮ ಆರಾಧಿக்கிற ದೇವನ ಅವರು ಜೀವನುಳ್ಳವರು. ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಜೀವವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವರು. ಆತನು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு நாளும் மாறாதவர். ಒಂದು ದಿನವೂ ಮಾರ್ಪಡದಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ನಮ್ಮನ್ನು ವഴി ನಡೆಸುತ್ತಿರುವವರು. ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಉண்மையுள்ளவராಗಿದ್ದಾರೆ. ಆತನು ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் பெரியவர். ದೇವರು ದೊಡ್ಡವನು. ஆராதனையில விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ಆರಾಧನೆಯನ್ನು ಬಯಸುವಂತ ದೇವರು. ನಮ್ಮ ನಡುವಿல் ಉಲಾವುகிறவராயிருக்கிறார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. எங்களை நடத்தின தேவன் நீர் ஆவியானவர். ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದಂತ ದೇವರು ನೀನು ಸ್ವಾಮಿ. எங்களை பலப்படுத்தின தேவன் நீர் ராஜா. ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿದಂತ ದೇವರು ನೀನು. எத்தனையோ சோர்வுகள் மத்தியில, ಎಷ್ಟೋ ಸೋರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, எத்தனையோ பலவீனங்கள் மத்தியில, ಎಷ್ಟೋ ಬಲಹೀನತೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ, எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில, ಎಷ್ಟೋ ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, எத்தனையோ எங்க தேவைகள் மத்தியில ஆவியானவரே, ಅಗತ್ಯಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ நீர் எங்களுக்கு பெரியவர். ನೀ ನಮಗೆ ಸಹಾಯಕನು. நீர் நல்லவர் அப்பா. ನೀನು ಒಳ್ಳೆಯವನು ಸ್ವಾಮಿ. எங்களை கைவிடாமல் ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡದಂತೆ அப்பா எங்களை நடத்தி வந்த தேவன் நீர் ராஜா. ನಡೆಸಿ ಬಂದಂತ ದೇವರು. அப்பா எங்களை நடத்தி வந்த தேவன் நீர் ராஜா. ನಡೆಸಿ ಬಂದಂತ ದೇವರು. எங்களை எல்லா விதத்திலும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ಎಲ್ಲಾ ವಿಧಗಳ ಕರ್ತನ ತಿಳಿದವರು. அப்பா நீர் எல்லாவற்றிலும் நீர் எங்களை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர். ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿ அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. உமக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது ஐயா. ಎಷ್ಟು ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು அப்பா நீர் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர். ಅಷ್ಟು ಉಪಕಾರಗಳನ್ನು இந்த பொல்லாத உலகத்துல ಈ ಮೋಸವಾದ அப்பா எங்களுக்கு உபத்திரவம் கொண்டு வருகிற இந்த உலகத்துல, ಉಪದ್ರವಗಳನ್ನು ತರುವಂತ அப்பா வியாதியை கொண்டு வருகிற இந்த உலகத்துல, ರೋಗಗಳನ್ನು ತರುವಂತ எங்களுக்கு துரோகம் நினைக்கிற இந்த உலகத்துல ದ್ರೋಹಗಳನ್ನು ನೆನೆಸುವಂತ அப்பா நீர் எங்களுக்கு நல்லவரா இருந்து ಅಪ್ಪ ನೀ ನಮಗೆ அப்பா எங்க தேவைகளை சந்தித்து ಅಗತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಸಂಧಿಸಿ அதிசயமாக அதிசಯವಾಗಿ அற்புதமாக ಅದ್ಭುತವಾಗಿ அப்பா நீர் நடத்தி வருகிறீரே. ನೀವು ನಡೆಸಿ அப்பா ಬರುತ್ತೀರಾ. உம்முடைய நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ನಡೆಸುವಿಕೆಗಾಗಿ எல்லா கரங்களை தட்டி ஆவியானவர் ಬಲವಾಗಿ உமக்கு நன்றி ராஜா. ಅಪ್ಪ ನಿಮಗೆ உமக்கு நன்றி ஆவியானவர். ಅಪ್ಪ ನಿಮಗೆ ஓ உம்மை வரவேற்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடாமல் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ எங்களில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் உமக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமை நாங்கள் கொடுக்காமல் போயிருந்தால் எங்களை மன்னிக்க ஆவியானவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க அப்பா. உம்முடைய அனல் ஊற்றி எங்களை நடத்துங்க அப்பா. ஓ உமக்கு நன்றி ஆவியானவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களுக்காக தகப்பனே அப்பா கல்வாரி சிலுவையில அந்த கல்லறையை விட்டு எழுந்து வந்தவரே, எங்களுக்காக வந்தவரே, எங்களை நினைத்தவரே, ஓ உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பெரியவரே. உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே உன் கண்களால் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என்றென்றும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், எல்லாம் சொல்லமா? பரிசுத்தர் பரிசுத்தரே
ஆவியானவரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை தட்டி உமக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு எங்களை அபிஷேகிங்க அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம மீண்டு ஜெபத்துக்கு போவோம். நம்ம ಮತ್ತೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಒಳಗಾಗೋಣ. யாக்கோபு வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றார். யாக்கோபன் ಒಂದು ಮಾತನ್ನ உன்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸದ ಹೊರತು ஏன் அந்த வார்த்தை சொல்றாரு? ಯಾಕೆ ಆ ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾರೆ? அவர் வந்து பொருளுக்காக அல்ல, ಒಂದು ವಸ್ತುಗಳಿಗಾಗಿ ಅಲ್ಲ, பணத்துக்காக அல்ல, ಒಂದು ಹಣಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ಅವರು வந்து ஒரு பெரிய ಪ್ರಾಪರ್ಟಿக்கு சொந்தக்காரரு, ಒಂದು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತವಾದವರು. ஆனாலும் உம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்றார். ಆದರೂ ನೀ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸದ ಹೊರತು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. அந்த ಪ್ರಾಪರ್ಟಿயை பெருக பண்றதுக்காக அல்ல, ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಸ್ತಿಗಳನ್ನು ಸಾಧಿಸಲಿಕ್ಕಾಗ ಅಲ್ಲ, ಏನಾದರೂ ಸಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೂ ಅಲ್ಲ. ನೀರು என்னோடு வந்தால் போதும் ஆவியானவர், ನೀನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬಂದರೆ ಸಾಕು, ನೀರು எங்களோடு கூட இருந்தா போதும், ನೀ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದರೆ ಸಾಕು, ನೀರು என்னை ஆசீர்வதிக்க மட்டுமா, ನೀ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ, ನಾನು உம்மை விடுவதில்லை, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் அதுதான். வார்த்தைக்கு நிஜವಾದಂತ ಅರ್ಥ. அவர் வந்துட்டு ஜெபிக்கும் போது ஆவியானவர் அவருக்குள்ள வரும்போது நிறைய வித்தியாசமான காரியங்களை பார்த்து ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ அதுதான் அந்த காரியத்தை சொல்றார். உம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடுவதில்லை ஆவியானவர். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸದಿದ್ದರೆ நாம் ஒருவரும் யாக்கோபை போல நம்ம கேட்கிறவர்களா, ನಾವು ಯಾಕೋಬನ ಪ್ರಕಾರವಾಗಿ அப்பா இந்த உலகத்துல எங்களுக்கு எது வேணா ஐயா, இந்த உலகத்துல எங்களுக்கு ஏதோ வேணாப்பா, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ಯಾವುದು ಬೇಡಪ್ಪ, அப்பா எங்களுக்கு நீர் ஒருவர் இருந்தா போதும் ஆவியானவரே, ಒಬ್ಬನೇ ಇದ್ದರೆ ಸಾಕು. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, முதலாவதுல கர்த்தருடைய நீதிய ராஜ்யத்தை தேடுங்கள், ಮೊದಲನೇದಾಗಿ ಕರ್ತನ ನೀತಿಯನ ರಾಜ್ಯವನ್ನ ಹುಡುಕಿರಿ, பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது. ಎಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಅವುಗಳ ಕೂಡ ಕೂಡಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, அப்பா ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ, உம்மை தேட நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா, ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೇವೆ அப்பா. யாக்கோபை போல நீர் எங்களை ஆசீர்வதி, ಯಾಕೋಬನ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, போல அவரை போல நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ಆತನ ಹಾಗೆ ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿ, எங்களை அபிஷேகிங்க ஆவியானவரೇ, ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ, எங்களை பலப்படுத்துங்க, ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸು, ಕ್ರಿಸ್ತುವಿನಲ್ಲೇ எங்களை பலப்படுத்து, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸು, எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவர், ನಮಗಾಗಿ ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ எங்களை வெள்ளி கொடுத்தோ கர்த்தாவே, ஒரு பொண்ணை கொடுத்த நீர் வாங்கவில்லப்பா, சொந்த ரத்தத்தை கொடுத்து அப்பா சரீரத்துல கடைசி சொட்டு ரத்தமற்றமாய் அந்த கல்வாரி சிலுவையில எங்களுக்காக சிந்தி அப்பா எங்களை பலியாய் வாங்கி இருக்கிறவர் நீதிವಂತರಾಗಿ ಬದಲಾಯಿಸಲಿ அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ಸ್ತೋತ್ರವನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ, எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ அப்பா, எங்களை ಒಪ್ಪಿಕೊಡುகிறார், ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. இந்த நாளில் எங்களை நீர் நிரப்பி நடத்துங்க, ಈ ದಿನದ ನಮ್ಮ எங்களை பலப்படுத்துங்க அப்பா, நம்மை பலப்படுத்தி அப்பா. ஒரு சில கூட்டமா இருந்தாலும் என்னுடைய நாமத்தினால் என்னை கூப்பிடுகிறீர்களோ, எங்க நடுவில் நீர் இருப்பேன் என்று சொன்ன நம்ம நடுவில் நீர் இருப்பேன் நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம், திருஷ்டிசி ನೋಡುತ್ತೇವೆ, கல்வாரி காட்சிகளை நினைக்கிறோம், ಆ கல்வாரி காரியங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த அடிகளை நினைக்கிறோம், ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಒದೆಗಳನ್ನು ನೆನೆಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. உமக்கு நன்றி ஆவியானவரே, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೇ, உமக்கு நன்றி ಯೇಸುವೇ, எங்களோடு கூட வாங்க ஐயா, நம்மொಟ್ಟಿಗೆ ಬನ್ನಿ, எங்களை நடத்துங்க, ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿರಿ ಸ್ವಾಮಿ. நீங்க மாற்றம் இல்லாம இருந்தா நாங்கள் எப்போ மரித்து போயிருப்போம், ನೀವಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ துக்கத்தில் எங்க பாவத்தில் நாங்க மரித்து போயிருப்போம், துக்கದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪದಲ್ಲಿ ನಾವು ಮರಣವನ್ನು வேண்டும் என்று நினைத்து ನೀವು ನನಗೆ ಬೇಕು ಎಂದು ಎங்களுக்காக ஒரு ரட்சிப்பை கொடுத்து ನನಗಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು மீண்டும் பிழைக்க செய்தவர், ನಮ್ಮನ್ನು ಬದುಕಲು ಸಹಾಯ ಮಾಡಿದ ದೇವರು, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. அப்பா, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும், அப்பா ನಿನ್ನ ನಾಮ ಮಾತ್ರವೇ மகிமைப்படும். எங்களுக்கு இன்னும் ஞானங்கள் தேவைப்படுது, ಈ ಲೋಕದ ನಮಗೆ ಇನ್ನೂ ಜ್ಞಾನ ಅವಶ್ಯಕತೆ, ಪರಲೋಕத்திலிருந்து கர்த்தர்
நீர் எங்களுக்கு தரும்படியான பரலோகದಿಂದ ದೇವರು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. எங்களை நடத்துகிற தேவன் நீர் ನಮ್ಮ ನಡೆಸುವ ಜ್ಞಾನத்தில் குறைவாயிருந்தார் ಒಬ್ಬ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಕಡಿಮೆಯಾಗಿದ್ದರೆ கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்கப்படுவான் ಉದಾರವಾಗಿ ಕೊಡುವಂತ ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಕೇಳ್ತೀವಿ. ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೇಳುತ್ತೇವೆ. எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடு. ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡು. நல்ல புத்தியை கொடு. ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೊಡು. ಮನುಷ್ಯனை பார்க்காதபடி ಮನುಷ್ಯರನ್ನು உலகத்தை பார்க்காதபடி லோகவன ನೋಡದೆ ஆவியானவரை நோக்கி பார்க்கும்படியாக ஆத்மனே ದೃಷ್ಟಿಸಿ பரலோக ஞானத்தை எங்களுக்கு தாங்க. பரலோகದ ஞாನ தாவீதுக்கு இருந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. தாவீதನಿಗೆ தந்த அபிஷேகத்தை எங்களை பலப்படுத்தினவரே நம்மை பலப்படுத்திதானே உமக்காய் நாங்கள் ஏதாவது செய்யணும். ನಿಮಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು. ஏதாவது செய்யணும். ನಿಮಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು. எங்களை நிரப்புங்க. எங்களை அபிஷேகிங்க. நம்மை அபிஷேகம் எங்களை பலப்படுத்துங்க. நம்மை பலப்படுத்தி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. நம்மை ஒப்பிசிக்கொடுத்தேವೆ ராஜா. நாள ஷாத்ரக் மேஷக் ஆபத்தை அப்பா அபிஷேகித்த தேவன் ஷாத்ரக் மேஷக் அபேத்நேகோ எங்களை அபிஷேகத்தினால் நடத்துங்க. நம்மை அபிஷேகிಸಿ இந்த பரலோகத்திலிருந்து கர்த்தர் நீர் அக்கினியை போடும்படியாக பரலோகத்தின் அக்னியை எங்க வாழ்க்கை மாறணும்ப்பா. எங்க வாழ்க்கை மாறணும். ஜீவித பதலாகணும். எங்க ஆவிக்குரிய ஜீவனை எங்க மாறணும். ஆவியானவரே ஆத்மிக ஜீவித பதலாகணும். இருக்கிறது போலவே இருக்க கூடாது. ಇರುವ ಹಾಗೆ ಇರಬಾರದು. யாக்கோபுக்கு இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்தவரே இழிದು ಬಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯங்களுக்காக நீர் இறங்கி வரும்படியாக ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸಮಯದಲ್ಲಿ எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்படியாக ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ನಿನ್ನ ನಾಮವೇ ಮಹಿಮೆಪಡಲಿ. ಈ ಕಾலம் பார்க்காதபடிக்கு அப்ப காலங்களை ನೋಡದಂತೆ நேரத்தை பார்க்காதபடிக்கு ಸಮಯಗಳನ್ನು ನೋಡದಂತೆ எங்களை குறித்து நாங்கள் நினைக்காதபடிக்கு நம்மை குறித்து ನಾವು ಆಲೋಚನೆ எங்களை அழைத்தவரை மாற்ற நாங்கள் நினைக்க ಕರೆದಾತನನ್ನು ಒಬ್ಬನೇ நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்ப ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿರಿ. எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. உமக்கு நன்றி ராஜா. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த நாளிலே கூட ಕರ್ತನೇ இந்த சபைக்காக ஜெபிக்கிறோம். நம்ம சபைக்காக பிரார்த்தனை ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த சபையை நீங்க ஆசீர்வதி. நம்ம சபையை ஆசீர்வதிಸು. எங்க சபையில இருக்கிற எல்லா குறை குற்றங்களை கர்த்தர் நீர் எடுத்து போடும்படியாக எல்லா ಕೊರತೆಗಳನ್ನು எல்லா பாவங்களை கர்த்தர் நீர் மன்னிக்கும்படியாக நாங்கள் பாவಗಳನ್ನು ಹೊರಲಾಕಿಸು ಸ್ವಾಮಿ. அப்பா இந்த நாளில் இந்த இடத்துல இருக்கிற எல்லா கட்டுகளும் கர்த்தர் உடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பந்தனಗಳನ್ನು தேவனுடைய ಸ್ತೋತ್ರ ஆவியானவரே அப்பா ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಇದು தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாய் மாறட்டும். இது தேவರ ಪರಿಶುದ್ಧ தேவனுடைய பிரசன்னோட ஸ்தலமாய் மாறட்டும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿ ಬದಲಾಗಲಿ. ನೀರು ಉಳ್ಳಾವುಂಬಡಿயாக நாங்கள் ದೇವರೇ ನೀನು ಇಲ್ಲಿ ಚಲಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ ಇದಕ್ಕೆ ಕರ್ತರು ಇನ್ನೂ பெரிய ಕಾರ್ಯங்களை செய்ய. ಅಪ್ಪ ನೀನು ಇಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ವರ ಉದವಿ செய்ய. ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ಬರುವಂತೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿ. இதுவரைக்கும் அப்பா இந்த சபையில இந்த ஆத்துமாக்களை நிலைக்க செய்ததற்காக நன்றி ராஜா. இதுவரைக்கும் ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಆತ್ಮಗಳು ನೆಲೆ ನಿಲ್ಲುವಂತೆ ಇನ್ನೂ புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி. ಇನ್ನೂ ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಅಪ್ಪ வருகிற காலங்களிலே இந்த ஆத்துமா பத்தாத ஆவியானவரே அப்பா ಬರುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಈ ಆತ್ಮ ಆದಾಯ செய்ய எங்களுக்கு ಇನ್ನೂ ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡಲು எங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ನಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು ದಯಪಾಲಿಸಿ. வார்த்தை நாங்கள் எப்படி சொல்லணும் ஆவியானவரே ಮಾತುಗಳನ್ನು ಹೇಗೆ ಹೇಳಬೇಕು அப்பா சபைக்கு எப்படி நாங்கள் கொண்டு வரணும் சபைಗೆ ಹೇಗೆ ಅವರನ್ನು ಕರೆತರಬೇಕು எங்களுக்கு கற்று தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಕಲಿಸಿ ಕೊಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னவர் யாரನ್ನ ಕಳಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ நாளிலே ಒಪ್ಪುಕೊಡುತ್ತೇವೆ. அப்பா ಈ ದಿನದ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ எங்களை அனுப்புங்க அப்பா. ನಮ್ಮನ್ನು ಕಳಿಸಿರಿ ಸ್ವಾಮಿ. ಅನೇಕ ದೇಶಕ್ಕೆ ಕರ್ತಾವೆ ನಮ್ಮ ದೇಶಗಳಿಗೆ ಸ್ವಾಮಿ. ಅನೇಕ ಗ್ರಾಮಗಳಿಗೆ ಕರ್ತಾವೆ. ಅನೇಕ ಗ್ರಾಮಗಳಿಗೆ ಸ್ವಾಮಿ. ಸಭೆ ಮೂಲಕ எழும்பி ಅನೇಕ இடங்களில் ஊழியங்களை செய்ய. ಸಭೆಯ ಮುಖಾಂತರ ಉಜ್ಜೀವನಗೊಂಡು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನುப்புங்கಪ್ಪ. ನೀ ತುಂಬಿಸಪ್ಪ. நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ದೇಶದಲ್ಲಿ இருக்கிற எல்லா சபைகளை நீங்க ஆசீர்வதி. ದೇಶದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿ. எல்லா ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி. ಎಲ್ಲಾ ಸೇವಕರುಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿ. ಬಲವೀನமாய் இருக்கிற ஊழியக்காரர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ಬಲಹೀನದಲ್ಲಿರುವ ಸೇವಕರನ್ನು ಬಲಪಡಿಸಿರಿ ಸ್ವಾಮಿ. ಆವಿಯಾನವರೇ ಉಮಕ್ಕೆ ನன்றಿ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಆತ್ಮನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ನೀರು ಒರುವರೇ ಪೆರುಗನಪ್ಪ. ನೀನು ಒಬ್ಬನೇ ಹೆಚ್ಚಿಸಬೇಕು ಅಪ್ಪ. ನೀರು ಒರುವರೇ ನೀನು வழி நடத்துனாவே. நீ ஒப்பனே தாரி நடத்து. நாம மாத்திரம் மகிமைப்பட. ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಪಡಬೇಕು. ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ರಾಜ. ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ಆರಾಧನೆ ಆಶೀರ್ವದಿ. ಈ ಆರಾಧನೆ ಆಶೀರ್ವದಿಸಿ. ಆರಾಧನೆಗೆ பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஆராதனை சித்தத்தை ತೆಗೆದುಕೊಂಡು ನೀನು இருக்கிற ಭಾಗத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ನೀನು ಎಲ್ಲವನ್ನ ನಡೆಸಿಕೊಡು. எல்லாம் பொறுப்பெடுத்து நடத்துவீரா. ಎಲ್ಲವನ್ನ ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ನೀನು பெரியவராயிரு. ನೀನು ದೊಡ್ಡವನಾಗಿರು ಸ್ವಾಮಿ. ನೀನು பெரிய ಕಾರ್ಯಗಳನ್ನು செய்ய வேண்டும். ನೀನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ வேண்டி ஜெபிக்கிறேங்க ಜೀವನದ நல்ல ತಗಪ್ಪು. ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ಎಲ್ಲ ಕರங்களை ತಚ್ಚಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ಒಂದು ಹಿಂದಿ ಭಾಷೆಯನ್ನು ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ಯೇಸು ತು ಹೇ ಮಹಾನ್ ಮೇರೆ ಲಿಯೇ ತು ಹೇ ಮಹಾನ್. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ಒಂದು ಹಳೆ ಹಾಡು. ಈ ಒಂದು ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ಆಮೆನ್. ಯೇಸು ತು ಹೇ ಮಹಾನ್ ಮೇರೆ ಲಿಯೇ ತು ಹೇ ಮಹಾನ್. ಯೇಸು ತು ಹೇ ಮಹಾನ್
मेरे लिए तू है महान। ಇನ್ನೊಂದು ಬಾರಿ यीशु तू है महान, मेरे लिए तू है महान। यीशु तू है महान, मेरे लिए तू है महान। मेरे लिए सबके लिए प्राण दिया है महान। मेरे लिए सबके लिए प्राण दिया है महान। यीशु तू है महान, मेरे लिए तू है महान। यीशु तू है महान, मेरे लिए तू है महान। मेरे लिए सबके लिए प्राण दिया है महान। मेरे लिए सबके लिए प्राण दिया है महान। यीशु तू है महान, मेरे लिए तू है महान। यीशु तू है महान, मेरे लिए तू है महान। क्रूस पर कौन पाया अपना, अपना किया जीवन अपना। यीशु प्रभु ने हमको अपना बना लिया। हमें ನಾನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನ ಹೇಳುವನಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿದೆ, ನಾನು ನನ್ನ ಜೀವವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ನನ್ನನ್ನು ತನ್ನನಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಜೀವವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವ ಹಾಗೆ ಮಾಡಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ಆಮೆನ್. क्रूस पर कुर्बाया अपना, किया जीवन अपना। क्रूस पर कुर्बाया अपना, अर्पण किया जीवन अपना। यीशु प्रभु ने हमको अपना बना लिया। यीशु प्रभु ने हमको अपना बना लिया। यीशु तू है महान, मेरे लिए तू है महान। यीशु तू है महान, मेरे लिए तू है महान। पापन को क्षमा देता है, सातम को ले सकता है, हमको छुड़ाए पाप से और अपना बना लिया। ನಾನು ಪಾಪಗಳಿಗೆ ಶಾಪ ನೀಡುತ್ತೇನೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಜೊತೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. ಅವನು ನನ್ನನ್ನು ಪಾಪದಿಂದ ಮುಕ್ತಗೊಳಿಸಿ ತನ್ನವನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡನು. ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲರೂ ಉತ್ಸಾಹದಿಂದ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಈ ಒಂದು ಚರಣವನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಆರೈಸೋಣ. हमको ले चलता है, पापों क्षमा देता है, साथ हमको ले चलता है। हमको छुड़ाए पाप से और अपना बना लिया। हमको छुड़ाए पाप से और अपना बना लिया। यीशु तू है महान, मेरे लिए तू है महान। यीशु तू है महान, मेरे लिए तू है महान। यीशु प्रभु प्यारा है, वही मेरा सहारा है। कैसे हमको प्यार इतना प्रभु यीशु ने किया। ಯೇಸು ದೇವರು ಹೇ ಪ್ರಿಯರೇ, ಅದು ನನ್ನ ಬೆಂಬಲ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ಇಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿಸಿದನು, ಅಷ್ಟು ಪ್ರೀತಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮಗಾಗಿ ನಿನಗೆ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವರು.
ಆ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಇರಬೇಕಾದರೆ ಆತನು ಹೇಳಿದ ಮಾತುಗಳು ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವುದಾಗಿದೆ. ಆತನ ಶಿಲುಬೆ ನಮಗಾಗಿ ಹೇಗೆ ಇಷ್ಟೊಂದು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದು ಆತನು ನಮಗಾಗಿ ಬದುಕಿ ಆತನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ಹೋಗಬೇಕಾದನು. ಪ್ರಭು ಪ್ಯಾರಾ ಹೇ ವಹಿ ಮೇರಾ ಸಹಾರಾ ಹೇ. ಯೇಸು ಪ್ರಭು ಪ್ಯಾರಾ ಹೇ वही मेरा सहारा है. ऐसे हमको प्यार इतना प्रभु यीशु ने किया. ऐसे हमको प्यार इतना प्रभु यीशु ने किया. यीशु तू है महान, मेरे लिए तू है महान. तेरे यीशु तू है महान, मेरे लिए तू है महान. मेरे लिए सबके लिए प्राण दिया 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 है महान. यीशु तू है महान, मेरे लिए तू है महान. यीशु तू है महान, यीशु तू है महान, मेरे लिए तू है महान. यीशु तू है महान, यीशु तू है महान, मेरे लिए तू है महान. यीशु तू है महान, मेरे लिए तू है महान. मेरे लिए सबके लिए प्राण दिया है महान. ನಿಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಆತನು ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟ ಹೇಗೆ ರಾಜ. ಆಮೆನ್. ಯೇಸು ತೂ ಹೇ महान, मेरे लिए तू है महान. यीशु तू है महान, मेरे लिए तू है महान. यीशु तू है महान, मेरे लिए तू है महान. मेरे लिए सबके लिए प्राण दिया है महान. मेरे लिए सबके लिए प्राण दिया है महान. ಎಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಆತನು ನನಗಾಗಿ ನಮಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟ ಮಹತ್ವವಾದ ಮಹಿಮೆಯುಳ್ಳವಾದ ಒಂದು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಾಲೆಲೂಯ, 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 ಹಾಲೆಲೂಯ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ತಮಿಳ್ ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ನಾನು ಏಸುಕ್ಕುಂ ದೇವನ್ ಏಸು ಮಿನ್றும் ಜೀವಿಕ್கிறார். ಹಾಲೆಲೂಯ. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ಒಂದು ಗೀತೆ. ಈ ಒಂದು ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ಆಮೆನ್. நான் நேசிக்கும் தேவன் நேற்றும் இன்றும் ஜீவிக்கிறார். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னை சுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ನಾನು ಜೀವಿಸುವ ಕಾಲವೆಲ್ಲ ರಾಜ ನಿನ್ನ ಒಂದು ಪಾದದಲ್ಲಿ ನಾನು ಬದುಕುತ್ತೇನೆ ರಾಜ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯ. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். நாளை என்றும் மாறாதவர். அவர்
தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவನಾய் ಯೇಸುವೆ ಒಳಿ ತರುವ. ಹೌದು ರಾಜ, ಕತ್ತಲಿರುವ ನಮಗೆ ಆತನು ಬೆಳಕಾಗಿ ಬರುವನಾಗಿದ್ದಾನೆ. ಸಮುದ್ರದ ಹಾಗೆ ಕಷ್ಟಗಳು ನಮ್ಮನ್ನು ಅಲೆದುಕೊಂಡು ಬಂದರೂ ಕೂಡ ಆತನು ಆಕಾಶದ ಹಾಗೆ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಆಡೋಣ. ಆಮೆನ್. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாய் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருந்தனிலே பகலவರಾய் ಯೇಸುವೆ ಒಳಿತಾರ್. ನಮಗೆ ದಾರಿಯನ್ನು ತೋರಿಸುವ ದೇವರು, ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುವ, ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், ಯೇಸುವೆ ತುದಿಸಿಡುವೇನ್. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. ನಾನು ಹಾಡಿ ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ ರಾಜ. ಆಮೆನ್. ಯೇಸುವೆ ತುದಿಸಿಡುವೇನ್. பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி வீழும் பಸಿದನಿಲೆ ಮನ್ನಾವೆ ತಂದಿಡುವಾರ್. ಹೌದು, ನಾವು ಪಾಪದ ನೋವುಗಳಲ್ಲಿ ಇರಬೇಕಾದರೆ ಆತನು ನಮಗೆ ಯೆಹೋವ ರಾಫವಾಗಿದ್ದು ಆತನು ನಮಗೆ ಆರೋಗ್ಯದಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ಎಷ್ಟೇ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಾವು ಬಿದ್ದರೂ ಕೂಡ ನಮಗೆ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಮನ್ನವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ನಮ್ಮನ್ನು ತೊರೆಯದ ದೇವರು, ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದಂತ ದೇವರು, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಲವನ್ನು ನೀಗಿಸಿ ನಮಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಆತನು ಹೇಳುವರಾಗಿದ್ದಾರೆ. ನೀನು ಹಸಿದರೂ ಕೂಡ ನಾನು ನಿನಗೆ ಮನ್ನವನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், ಯೇಸುವೆ ತುದಿಸಿಡುವೇನ್. ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಹಸ್ತವನ್ನು ಪರಲೋಕದ ನೇರವಾಗಿ ಎತ್ತೇಳೋಣ. ಹೇಳೋಣ ರಾಜ. ಯೇಸುವೆ ತುದಿಸಿಡುವೇನ್. ಜೀವಿತ ಕಾಲமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஜீவிತ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தோற்று வந்தாரே நடுவில் எந்தானை தேற்றிட வந்திடுவார். காத்தார ஊற்றுக்கொள்ளாய் காத்திட வந்திடுவார். ನಮ್ಮ ಹಸ್ತಗಳು ನಮ್ಮ ಕಾಲುಗಳು ಎಲ್ಲ ನಡೆದುಕೊಂಡು ಹೋದರೂ ಕೂಡ ಆತನ ಕಾಲು ಕಲ್ಲಿಗೆ ತಾಳದಂತೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವ ದೇವರು, ಆತನ ದೇವದೂತರನ್ನು ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ನಡೆಸುವ ದೇವರು. ಎಲ್ಲೂ ಹೋಗಬೇಡ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ತೊರೆಯುವುದಿಲ್ಲ, ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தோற்றும் வந்தாரின் நடுவில் எந்தானை தேற்றிட வந்திடுவார். ஊற்றுக்கோளாய் காத்திட வந்திடுவார். ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹಾಡೋಣ. ஊற்றுக்கோளாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಲೋಕದ ನೇರವಾಗಿ. ಹೌದು ರಾಜ, ನಾನು ಹಾಡಿ ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇನೆ ರಾಜ. ನನ್ನ ಯೇಸು ರಾಜನನ್ನು ಸೂಚಿಸುತ್ತಾನೆ ಕರ್ತನೇ. ನಿನ್ನ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರಬೇಕಾದರೆ ಆಮೆನ್. ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ, ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ನಾನು ಹಾಡುತ್ತೇನೆ ರಾಜ. ಜೀವಿತ ಕಾಲமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் ಎಲ್ಲರೂ ಉತ್ಸಾಹ ಕೈ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಬಾಯಲಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ನನ್ನ ಜೀವ ಕಾಲವೆಲ್ಲ ರಾಜ ನಿನ್ನ ಒಂದು ಪಾದದಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ ಕರ್ತನೆ. ಆಮೇನ್, ಹಾಲೆಲೂಯ. ಹೇಗೋ ರಾಫ ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಹೇಗೋ ಶಮ್ಮ ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಎಲ್ಲರೂ ಬಾಯಲಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ, ಎಲ್ಲರೂ ಬಾಯಲಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಆತನಿಗೆ ಕೃತಜ್ಞ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. ಆಮೇನ್, ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ. ನಾವೇನೇ ಹಾಗೆ ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಸುಮ್ಮನೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕರ್ತನ ಸಭೆಗೆ ಬಂದಿಲ್ಲ. ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಕೊಡದಂತ ಶ್ಲಾಘ್ಯವನ್ನು ಭಾಗ್ಯವನ್ನು ನಮಗೆ ದೇವರು ತಂದು ಬಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕೀರ್ತನೆ 100ರಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬೇಕಾದರೆ ದಾವೀದನು ಹೇಳುವನಾಗಿದ್ದಾನೆ, ಸಂತೋಷದಿಂದ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸಿರಿ, ಸಂತೋಷದ ಹಾಡುಗಳಿಂದ ಆತನ ಮುಂದೆ ಬನ್ನಿರಿ, ಕರ್ತನೇ ದೇವರೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ಆಮೇಲೆ ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಮತ್ತು ನಾವು ಆತನವರು. ನಾವೆಲ್ಲರೂ ಸಂತೋಷದಿಂದ ಆತನಿಗೆ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುವ ಮುಖಾಂತರ, ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡುವ ಮುಖಾಂತರ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುವರಾಗಿರಬೇಕು. ಆಮೇನ್. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவர நாமಕ್ಕೆ மகிமை உண்டாகಲಿ. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அருமையான பாடல்கள், சாட்சிகள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ಇಷ್ಟು ಹೊತ್ತು ದೇವರನ್ನ ಹಾಡಲು, ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಕೇಳಲು, ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ದೇವರು ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனந்த் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ಆನಂದ್ ಅಯ್ಯ ಅವರು ಹೋದ್ರು ಅಂತ ನೆನೆಸ್ತೇನೆ. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா கர்த்தருடைய ஆராதனை அவர் செய்தார். ಬಹಳ ಸಂತೋಷ. ದೇವರ ಆರಾಧನೆ ಸುಂದರವಾಗಿ ನಡೆಸಿಕೊಟ್ರು. ரெண்டாவது வதன ஐயா நம்மள எல்லாத்தையும் கலக்கிட்டாரு. ಇವತ್ತು ವದನಯ್ಯವರು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அவர் மரித்திருந்தால் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கும். ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದ್ರೆ ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಾಗಿರಬಹುದು. ஆனாலும் கூட தேவன் அவருக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து பாட, ஜெபிக்க, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಉದವಿಯಾಗಿರಕ ಕರ್ತರು ಉದವಿ செய்திருக்கிறார். ದೇವರು ಅವರಿಗೆ ಆಯುಷ್ಕಾಲಗಳನ್ನು ಕುಡಿಸಿಕೊಟ್ಟು ಹಾಡಲು, ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಸಹಾಯಕರಾಗಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸಾಕ್ಷಿ ಎಂದು சொல்லும்போது ஒரு சிலர் எழுந்து நீங்கள் சாட்சி சொன்னீர்கள். ಸಾಕ್ಷಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಕೆಲವರು ಎದ್ದು ಸಾಕ್ಷಿಯನ್ನ ಹೇಳಿದ್ದೀರಾ. ஒரு சிலரை பேர் சொல்லி சாட்சி சொல்லுங்க ಎಂದು சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ಕೆಲವರಿಗೆ ಹೆಸರನ್ನ ಕರೆದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆವು. ஏன் அநேகர் சாட்சி சொல்லவில்லை என்கிற ஒரு கேள்வி. ಯಾಕೆ ಅನೇಕರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲಿಲ್ಲ ಎಂಬುವ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಉಪಕಾರಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக சிந்திக்க வேண்டும். ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಚಿಂತೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஆலயத்துக்கு வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நோக்கத்தோடு நீங்கள் வர வேண்டும். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ದೇವರನ್ನ ಹೇಗಾದ್ರೂ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು ಎಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಆಲೋಚನೆಯಿಂದ ಬರುವವರಾಗಿರಬೇಕು. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தினத்துல ಈ ತಿಂಗಳಿನ ಕಡೆಯ ಭಾನುವಾರದಲ್ಲಿ சாட்சி என்று ஒரு நேரத்தை நாம் கொடுக்கிறோம். ಸಾಕ್ಷಿ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯವನ್ನು ಕೊಡ್ತೇವೆ. இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகிற உலகத்திலே எத்தனையோ நாசங்கள், மோசங்கள், மரணங்கள் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ಇಂದು ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ನಾಶನ, ಮೋಸ, ಮರಣಕರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு. ಒಂದೇ ಒಂದು ಜೀವಿತ ನಮಗೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. only one life for everybody. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ಒಂದು ಜೀವಿತ ಉಂಟು. மூச்சு போனா எல்லாம் போச்சு. ಈ ಉಸಿರು ಹೋದ್ರೆ ಎಲ್ಲಾ ಹೋಯ್ತು. உள்ள போன மூச்சு வெளியே வந்தா போச்சு. ಒಳಗಡೆ ಹೋದಂತ ಉಸಿರು ಹೊರಗೆ ಬಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಹೋಯ್ತು. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த மூச்சு இருக்கும் பொழுது ಈ ಉಸಿರು ಇರುವಾಗಲೇ ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಬೇಕು. பாடணும், ಹಾಡಬೇಕು, ஜெபிக்கணும், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, சாட்சி சொல்லணும். ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕು. நிறைய வாலிப பிள்ளைங்க இன்னும் சரியா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಯುವಕ ಮಕ್ಕಳು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ನೆಲೆ ನಿಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿಲ್ಲ. வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஃபயரா இருக்கணும். ಆತ್ಮಿಕ ಯುವಕ ಮಕ್ಕಳು ಬಹಳ ಒಂದು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿರ್ಬೇಕು. மற்ற காரியத்துல ரொம்ப ஃபயரா இருக்கீங்க. ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಉತ್ಸಾಹ, ಫೈರ್ ಆಗಿದ್ದೀರಾ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ.
ஆக வாலிப பிள்ளைகள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக, சாட்சி சொல்லுகிறவர்களாக, ஆண்டவருக்காக எதையும் செய்கிற ஒரு மக்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ಯುವಕ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿ, ಹಾಡುವವರಾಗಿ, ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡುವವರಾಗಿ ಮುಂದೆ ಬರುವವರಾಗಿರಬೇಕು. பாருங்க நம்ம வதனையா எப்படி பாடுறாரு, எவ்வளவு உற்சாகமா இருக்கிறார். ನೋಡ್ರಿ ನಮ್ಮ ವದನಯ್ಯ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡ್ತಾರೆ, ಎಷ್ಟು ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அவர்கிட்ட என்ன இருக்கு? ಅವರ ಬಳಿ ಏನಿದೆ? எல்லா ಕಣಕು போட்டீங்கன்னா கூட 1000-2000 ರೂಪಾಯಿ மேல இருக்காது. ಎಲ್ಲಾ ಲೆಕ್ಕ ಮಾಡಿದ್ರೆ ಒಂದು 2000ಗೂ ಸಹ ಹೊಂಚು ಹಾಕೋದಿಲ್ಲ. ஆனா அவருக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது. ಆದ್ರೆ ಅವರೊಳಗೆ ಸಂತೋಷವಿದೆ, அவருக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கிறது, ಅವರೊಳಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನವಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய சபை ஒரு ஆவிக்குரிய சபையா இருக்கணும். ನಮ್ಮ ಸಭೆ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಸಭೆ ಉಳ್ಳ, எழும்பி பிரகாசிக்கிற ஒரு சபையா இருக்கணும். ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಒಂದು ಸಭೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இன்னும் நீங்க ஒரு குழந்தை போல இருக்க கூடாது. ಇನ್ನು ನೀವು ಹಸು ಮಗುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. பவுல் சொல்லும் பொழுது, ಪೌಲನು ಹೇಳುವಾಗ, நீங்கள் இன்னும் பாலை குடிக்கிற ஒரு குழந்தை போல இருக்கிறீர்கள். ನೀವು ಇನ್ನು ಹಾಲನ್ನು ಸೇವಿಸುವಂತ ಒಂದು ಬಾಲಕ ಮಗುವಾಗಿದ್ದೀರಾ. நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆகிறது? ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಎಷ್ಟು ಕಾಲಗಳಾಗಿವೆ? ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿ ಎಷ್ಟು ಕಾಲಗಳಾಗಿವೆ? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறோமா? ನಾವು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, so we must ready to do anything for our God. ನಮ್ಮ ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಲು ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எல்லாருடைய ஜெபத்தினாலே கர்த்தர் இம்மட்டும் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ನನಗೆ ಇಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಆಯುಷ್ ನಾட்களை ಕೂಟಿ ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. ಆಯುಷ್ ಕಾಲಗಳನ್ನು ಕೂಡಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ನಾನು ಒவ்வொரு நாளும் இப்படிதான் ஜெபம் பண்றேன். ನಾನು ಒಂದೊಂದು ದಿನವೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ஒரு நாள் லைஃப்ல நீ கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ಏನೋ ಒಂದು ದಿನವನ್ನ ಕೂಡಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನಪ್ಪ. அவர் கிருபை, இரக்கம், தயவு இல்லாவிட்டால் இந்த உலகத்துல நாம் வாழ முடியாது. ಆತನ ಕೃಪೆ, ದಯೆ, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಲು ಅಸಾಧ್ಯ. ಹಾಗೆ இந்த காலகட்டங்களிலே, ಆದ ಕಾರಣ ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ கர்த்தருக்காக நாம் எதையாவது ஒன்று செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಲು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. வாசிங்க 146 ಸಂಗೀதம் 146ನೇ ಕೀರ್ತನೆ ಭಾಗ 147 146ನೇ ಕೀರ್ತನೆ 47 147 147ನೇ ಕೀರ್ತನೆ 7ನೇ ವಚನத்தை கொஞ்சம் வாசிங்க. 7ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿங்க. ಯೆಹೋವನಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, ಕಿನ್ನರರೊಡನೆ ಆತನ ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ஆண்கள் பக்கம் யாரனா வாசிங்களே. நான் சொன்னேன் ಗಂಡಸರು ಯಾರನ ಓದಬೇಕು ಅಂತ. ஆமென், ಆಮೆನ್. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். ಯೆಹೋವನಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯನ್ನ ಮಾಡಿರಿ. ஆமென், ಆಮೆನ್. இந்த சண்டே அதற்காக தான் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ಈ ಭಾನುವಾರ ದೇವರು ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದಾನೆ. Sunday it is God's day. ಈ ಭಾನುವಾರ ದೇವರ ದಿನವಾಗಿದೆ. It is believers day. ಇದು ವಿಶ್ವಾಸಿಗಳ ದಿನವಾಗಿದೆ. It is worshiping day. ಇದು ಆರಾಧನೆ ದಿನವಾಗಿದೆ. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள். ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವಂತ ದಿನವಾಗಿದೆ. அவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. ಆತನು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳು ಹೇರಾಳವಾಗಿವೆ. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ಒಂದೊಂದು ನಿಮಿಷವೂ, ಒಂದೊಂದು ದಿನವೂ, ಒಂದೊಂದು ವಾರವೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட தெய்வத்தை ಅಂತ ಒಂದು ದೇವರನ್ನ துதியுடன் பாடி நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். ಸ್ತುತಿಯಿಂದ ಹಾಡಿ ಕೊಂಡಾಡುವವರಾಗಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, என்ன சொன்னாலும் ஒரு சிலர் அமைதியா இருக்கிறாங்க. ಹಾಡ್ರಿ, ಸ್ತುತಿಸಿರಿ, ಆರಾಧನೆ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಎಷ್ಟೇ ಹೇಳಿದ್ರು ಕೆಲವು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೀರಾ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவரை பாடாமல் நாம் யாரை பாட முடியும்? ಅವರನ್ನ ಹಾಡದೆ ನಾನು ಯಾರನ್ನ ಹಾಡಲಿ? அவரை துதிக்காமல் நாம் யாரை துதிக்க முடியும்? ಅವರನ್ನ ಸ್ತುತಿಸದೆ ನಾನು ಯಾರನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಲಿ? அவர் ராஜாதி ராஜா, ಆತನು ರಾಜಾದಿ ರಾಜ, கர்த்தாதி கர்த்தா, ಆತನು ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು, இருந்தவர், இருக்கின்றவர், வரப்போகிறவர், ಆತನು ಇದ್ದವನು, ಇರುವವನು, ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಲ್ಫಾ ಅಂಡ್ ಓಮೆಗಾ, ಆತನು ಅಲ್ಫಾ ಒಮೇಗವಾಗಿದ್ದಾನೆ. He is the beginning and ending. ಆತನೇ ಆದಿಯೂ ಅಂತ್ಯವೂ ಆಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
அப்படியானால் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் துதிக்கிறவர்களாக, கொண்டாடுகிறவர்களாக, மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ಹಾಗಾದಾಗ ಇಂಥ ಒಂದು ಮಹತ್ವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ನಾವು ಸ್ತುತಿಸುವವರ, ಕೊಂಡಾಡುವವರ, ಆರಾಧಿಸುವ ಮಕ್ಕಳಾಗಿ நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்க. ನಮ್ಮ ದೇವರ ಸ್ವರ ಮಂಡಲಗಳಿಂದ ಕೀರ್ತನೆ ಮಾಡಿರಿ. ವಾದ್ಯಕರುವಿகளை ವಾಸಿத்து ಕರ್ತருடைய நாமத்தை ವಾದ್ಯ ಘೋಷಗಳನ್ನು ಬಾರಿಸಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. பாருங்க, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து அடிக்கிறார் பாருங்க. ನೋಡಿರಿ, ಅಲ್ಲೊಬ್ರು ಕುಳಿತು ಹೊಡೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. ஆளு இருக்கறாரா என்னன்னே தெரியல. ಅವರ ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ಇದಾನ ಇಲ್ವಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவங்க அப்பா இப்படிதான் அடிச்சிட்டே இருப்பாரு. ಅವರ ಅಪ್ಪ ಹೀಗೆ ಬಾರಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಡ್ಯೂಟಿல வந்திருக்காரு. ಇವಾಗ ಆ ಡ್ಯೂಟಿಯಲ್ಲಿ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಪಕ್ಕத்துல ನಮ್ಮ ದಾಮು ಎவ்வளவு ಅழகಾ அதை வாசிக்கிறார். ನೋಡಿ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ದಾಮು ಅವರು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಅದನ್ನ ಬಾರಿಸ್ತಾರೆ. ಐಸಕ್ ಕೂಡ இந்த இதெல்லாம் மியூசிக் வாசிக்கிறார். ನಮ್ಮ ಐಸಕ್ ಕೈಯವರು ಸಹ ಕೀಬೋರ್ಡ್ ಅನ್ನು ಬಾರಿಸ್ತಾರೆ. ಆಗ நாம் யாவரும், அதாவது ವಾದ್ಯಕರುகளை ವಾಸಿக்க நாம் ಕற்றுಕೊಳ್ಳ வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ವಾದ್ಯ ಘೋಷಗಳನ್ನು ಬಾರಿಸುವುದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. ಕೈತಾಳங்களோடு ಅವரை ತುದಿ, ಕೈ ತಾಳದಿಂದ ಆತನ ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕು. ಅರುಮೆಯಾನ ದೇವರುடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವனை ನಾನು எப்படி பாடுவேன், ನನ್ನ ದೇವರನ್ನು ಹೇಗೆ ಹಾಡುವೆನು, ಕೊಂಡಾಡುವೆನು, ಹೇಗೆ ಆತನ ಕೊಂಡಾಡುವೆನು, ಅವರ ನಾಮத்தை ಮಹಿಮೆಪಡಿಸುವೆನು, ಹೇಗೆ ಆತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವೆನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ವಿಗ್ರಹங்களுக்கு முன்பதாக, ವಿಗ್ರಹಗಳ ಮುಂದಾಗಿ ಜನங்கள் ಆಡಿ ಪಾಡಿ ತುತಿக்கிறதை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். ಜನರು ಹಾಡಿ ಹಾಗೆ ಕುಣಿದಾಡುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. இரவெல்லாம் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ರಾತ್ರಿ ಎಲ್ಲಾ ಬಿದ್ದಿರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர். ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ. ಯೋಹಾನ್ 4:24 ವಾಸಿங்க. ಯೋಹಾನನು 4:24. ಜಾನ್ ಚಾಪ್ಟರ್ 4 ವರ್ಸ್ 24. 4:24. எடுத்தவங்க வாசிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பக்கத்தவங்கள பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, தேவன் ஆவியாய் இருக்கிறார், ದೇವರು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಆವಿಯೋடும் ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ தொழுது கொள்ள வேண்டும், ಆರಾಧಿಸಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. நாம் ஆவியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ನಾವು ಆತ್ಮೀಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ಆಲಯದಲ್ಲಿ வரும் பொழுது, ಈ ಆರಾಧನೆಗೆ ಬರುವಾಗ we must forget everything. ನಾವು ಎಲ್ಲವನ್ನ ಮರೆತವರಾಗಿರಬೇಕು. உலகத்தை மறந்து, ಲೋಕವನ್ನ ಮರೆತು, வீட்டை மறந்து, ಮನೆಯನ್ನ ಮರೆತು, வெளியில இருக்கிற காரியங்களை மறந்து, ಹೊರಗಡೆ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮರೆತು, நான் ஆவியான தேவனை தொழுது ನನ್ನ கொள்கிறேன், ಆತ್ಮನ ದೇವನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೇನೆ, என்னை ஆவினால நிரப்பும் ஆண்டவரே, ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿಸಪ್ಪ. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற மக்களா இருக்க வேண்டும். ಅಂತ ಒಂದು ಆಲೋಚನೆಯಿಂದ ನಾವು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸುವ ಮಕ್ಕಳಾಗಿ நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர், ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரிசுத்த ஆவியானவரை நாம் தொழுது கொள்ளுகிறோம் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನ ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬಯಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று நம்முடைய தேவனை குறித்து வாசிக்கிறோம். ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. கிறிஸ்துவ தெய்வத்தை நாம் வணங்குகிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ಈ ಒಂದು ತ್ರಿಯೇಕ ದೇವರ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ನಡುಕத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு மக்கள், ಭಯದಿಂದ, ನಡುಕದಿಂದ, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ಪ್ರಾಣದಿಂದ, ಬುದ್ಧಿಯಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ಮನುಷ್ಯನ ಮುಖத்தை பார்க்கிறார், ಮನುಷ್ಯನ ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಅಂತರ್ಯವನ್ನ ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படி தொழுது கொண்டு பாருங்க, ನೀವು ಹಾಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ, ಹಾಗೆ ಆರಾಧಿಸಿ ನೋಡಿರಿ. தேவன் வித்தியாசமாய் உங்களை நடத்துவார். ದೇವರು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತವೆ. நினைக்கிறதுக்கு மேலாக ನೀವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ನೆನೆಸುವುದಕ್ಕೂ ಅಧಿಕವಾಗಿ ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ಯೆಶಾಯ 43:21 ವಾಸಿಗೆ. ಯೆಶಾಯ 43:21 ವಚನ. ಐಸಾಯಾ 43 verse 21. எங்கப்பா உன் பைபிள்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். Amen. How it is in English? They are the people I made for myself. They will sing my praises. Yes, how it is in Kannada? Telugu. Hallelujah. Hallelujah. ஏன் கீர்த்தி படிக்கிறதுல? கார்த்திக் கீர்த்தி. Hallelujah. Hallelujah. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ಈ ಜನಾಂಗಗಳು ನನಗೆಂದು ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡೆನು. அவர்கள் என் துதியை, ಅವರು ನನ್ನ ಸ್ತುತಿಗಳನ್ನ சொல்லி வருவார்கள், ಪ್ರಚಾರ ಪಡಿಸುತ್ತಾ ಬರ್ತಾರೆ. அப்படிதானே? ಹಾಗೆ ತಾನೆ.
உன் ஆண்டவர் சபையில வச்சிருக்கிறது எதற்காக? ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವುದು ಯಾತಕ್ಕಾಗಿ? உன்னை தெரிந்து கொண்டது எதற்காக? ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡದ್ದು உன்னை ಯಾತಕ್ಕಾಗಿ? அபிஷேகித்தது எதற்காக? ನಿಮ್ಮನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿರುವುದು ಯಾತಕ್ಕಾಗಿ? அவருடைய நாமத்தை உனக்கு தரித்தது எதற்காக? ಆತನ ನಾಮವನ್ನು ನಿಮಗೆ ಧರಣೆ ಮಾಡಿರುವುದು ಯಾತಕ್ಕಾಗಿ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஊரு கதை பேசுறோம், ಊರು ಕಥೆಗಳನ್ನ ಮಾತನಾಡ್ತೇವೆ, எதையோ பேசி வெந்ததை தின்னு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ಏನೇನೋ ಮಾತಾಡಿ ಬೆಂದಿದ್ದನ್ನ ತಿಂದು ಬಂದಿದ್ದನ್ನ ಮಾತನಾಡ್ತೇವೆ. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதிக்க முடியல, ಆದ್ರೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸ್ತುತಿಸೋದಕ್ಕೆ அவரை ಆಗೋದಿಲ್ಲ, ஆராதிக்க முடியல, ಅವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ அவருக்கு ಆಗೋದಿಲ್ಲ, நன்றியுள்ள இருதயத்தை காண்பிக்க முடியல, ಅವರ ಕೃತಜ್ಞತಾ ಹೃದಯವನ್ನ ತೋರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இதெல்லாம் நீ செய்தினா ಇದೆಲ್ಲ ಮಾಡುವುದಾದ್ರೆ கர்த்தர் உன்னை நடத்துவார், ದೇವ್ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ದೇವ್ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ, காரியங்கள் வாய்க்கப்படும், ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಆತನು நாளுக்கு நாள் ನಡೆಸುತ್ತಾನೆ, நீ விருத்தி அடைவாய். ದಿನ ದಿನ ನಿನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದುತ್ತೀಯ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನ ನೀತಿಯನ್ನ ಹುಡುಕಿರಿ, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ಎಲ್ಲವನ್ನ ದೇವರು ಒದಗಿಸಿ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனை துதிக்க தோத்தரிக்க நாம் பயப்படக்கூடாது. ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಲು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಲು ಭಯಪಡಬಾರದು. ಸ್ತೋತ್ರ ಬಲಿகளை ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ಸ್ತೋತ್ರ ಬಲಿಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸುವವನು ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ಸಮಯ ಸಿಕ್ಕಾಗಲ್ಲ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். ಆತನು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳು ನೆನೆಸಿ ನೋಡಿರಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், ದೇವ್ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ, நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, ஆரோக்கியத்தை ನಮಗೆ கொடுத்திருக்கிறார், ಆರೋಗ್ಯವನ್ನ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ, உணவு உடுக்க உடை தங்க இடத்தை கொடுத்திருக்கிறார், ಉಣ್ಣಲು ಆಹಾರ, ಉಡಲು ಬಟ್ಟೆಯನ್ನ, ಇರಲು ಸ್ಥಳವನ್ನ ಒದಗಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, பெற்றோரை கொடுத்திருக்கிறார், ಹೆತ್ತವರನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, கணவன் மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, நல்ல வீடு வாசலை கொடுத்திருக்கிறார், ಒಳ್ಳೆ ಮನೆಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Be thankful to God. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ, Be thankful to God. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. பாருங்க, இந்த 3 ஆண்டு காலமாக நான் அதிகமான பலவீனத்தில் இருந்தாலும், ನೋಡಿರಿ, 3 ವರ್ಷ ಕಾಲಗಳಿಂದ ನಾನು ಅಧಿಕವಾದ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿದ್ದರು, அடிக்கடி மருத்துவமனைக்கு போனாலும், ಆಗಾಗ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗುವವನಾಗಿದ್ದರು, அவ்வப்போது கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். ಆಗಾಗ ದೇವ್ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வப்போது கர்த்தர் ஆலோசனை கொடுத்து அதற்கு வேண்டிய தேவைகளை சந்தித்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ಆಗಾಗ ದೇವರ ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸಿ ದೇವರು ನಡೆಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப நாளைக்கு கூட நான் பூனா போகணும்னு இருக்கிறேன். ನಾಡಿದ್ದು ಸಹ ನಾನು ಪೂನಾಗೆ ಹೋಗಬೇಕಂತಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பலன் இருக்கும்போது கொஞ்சம் அப்படி போய் வரலாம், ಬಲ ಇದ್ದಾಗ ಹಾಗೆ ಹೋಗಿ ಬರಬಹುದು, அதுக்கு மேல போக முடியலனா ஒண்ணும் செய்ய முடியாது, ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಏನು ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. தொடர்ந்து எனக்காக என்னுடைய பலத்துக்காக ஆயுசு நாட்களுக்காக சபையார் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ಆದ ಕಾರಣ ನನಗಾಗಿ, ನನ್ನ ಬಲಕ್ಕಾಗಿ, ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಎಂದು ದಯಮಾಡಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அனைவரையும் நாங்கள் நேசிக்கிறோம், ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபை நாளுக்கு நாள் வளர வேண்டும், ಈ ಸಭೆ ದಿನ ದಿನಕ್ಕೆ ಬೆಳವಣಿಗೆ ಉಳ್ಳದಾಗಿರಬೇಕು. சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் உற்சாகமா இருக்க வேண்டும், ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಯುವಕ ಮಕ್ಕಳು ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்க ನೀವು வேண்டும். ಈ ಸೇವೆಗೆ ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அநேக வாலிப பிள்ளைகள் வேலை செய்கிறீர்கள், ಅನೇಕ ಯುವಕರು ಕೆಲಸ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೀರಾ. உண்மையாய் தசமபாக காணிக்கை கொடுக்கிறீர்களா? ನೀವು ನಿಜವಾಗಿ ದೇವರಿಗೆಂದು ದಶಂಶಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದೀರಾ? ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறீர்களா? ನೀವು ಈ ಸೇವೆಗೆ ಸಹಾಯಕರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சபையில ஒரு சிலர் காணிக்கை தசமபாகம் கொடுக்கிறதை சொன்னால் ஒரு சிலர் வேதனைப்படுவீர்கள். ನಾನು ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ದಶಂಭಾಗ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕೆಲವು ವೇದನೆ ಪಡ್ತೀರಾ. சொல்றாரு ಪಾಸ್ಟರ್ ಅವರನ್ನು ಮಾತ್ರ ಸೂಚಿಸಿ ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம ஆலன் இருக்காப்ல அங்க, ಆಲನ್ ಅಯ್ಯವರಿದ್ದಾರಾ? ஆலன் கொஞ்ச நாள் வேலை செய்து நின்றாருன்னு நினைக்கிறேன். ಆಲನ್ ಅಯ್ಯವರು ಕೆಲವು ದಿನಗಳು ಕೆಲಸ அவர் ಮಾಡ್ತಿದ್ರು. 2000 கவர்ல போட்டு கொடுப்பார். ಅವರು ಒಂದು 2000 ಕವರ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿ ದೇವರಿಗೆ ಕೊಡ್ತಿದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க ரோஜாமா ஒவ்வொரு மாதம் 5000 rupees தசமபாக காணிக்கை கொடுக்கிறார். ರೋಜಾ ಅಮ್ಮರು ಒಂದೊಂದು ತಿಂಗಳು 5000 ದಶಾಂಶ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸ್ತಿದ್ರು. அந்த குடும்பம் ரொம்ப அழகாக கர்த்தருக்கு தசமபாக காணிக்கை கொடுக்கிறார். ಇಟ್ಟೀನು ಟಿಂಟು ಅವರ ಕುಟುಂಬವೇ ದೇವರಿಗೆ ದಶಾಂಶ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಆನಂದಯ್ಯವರು ಕೊಡುತ್ತಿದ್ದರು. எல்லாரும் கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை, ಇನ್ನು ಕೆಲವರು ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. விசுவாசிகள் அனைவரும் நீங்கள் கொடுக்கிறீர்கள். ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅನೇಕರು ನೀವು ದೇವರಿಗೆ ಕೊಡುವವರಾಗಿದ್ದೀರಾ. விசேஷமாய் வாலிப பிள்ளைகள், ಆದ್ರೆ ವಿಶೇಷವಾಗಿ ಯುವಕ ಮಕ್ಕಳು, today you are working, ಇವತ್ತು ನೀವು ಕೆಲಸ you are ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ. earning 30,000 40,000, ನೀವು 30-40 ಸಾವಿರಗಳನ್ನ but ಗಳಿಸುವವರಾಗಿದ್ದೀರಾ. how you are spending your money, ಆ ಹಣಗಳ
ಸಮಯಗಳನ್ನು ಹೇಗೆ ವೆಚ್ಚ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? How you are spending your time? ನಿಮ್ಮ ಸಮಯಗಳನ್ನು ಹೇಗೆ ಕಳೆಯುವವರಾಗಿದ್ದೀರಾ? நான் எப்பவும் தசமா காணிக்கை பத்தி நான் பேசுறதில்ல. ನಾನು ಯಾವಾಗಲೂ ದಶಾಂಶ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ. ஆனால் நீங்கள் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதே என்று வேதம் சொல்கிறது. அதாவது ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்க வேண்டும். ನೀವು ಯಾಜಕರಿಗೆ ಕೊಡುವಂತದ್ದು ಕೊಡಬೇಕಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರಿಗೆ ಎಂದು ಕೊಡಿರಿ. இந்த அளவுக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் இருக்கிறேன், போறேன், வரேன்னு சொன்னா ஆரம்ப நாட்கள்ல இருந்து கர்த்தருக்கு கொடுத்தபடினால் தான். ಈ ಹಂತಕ್ಕೆ ಕುಳಿತಿದ್ದೇನೆ, ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ, ಬರುತ್ತಿದ್ದೇನೆ, ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ ಅದು ದೇವರಿಗೆ ನಾನು ಆರಂಭ ಕಾಲದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರೋದ ಕಾರಣವೇ. I am talking about the young people. ನಾನು ಮುಖ್ಯವಾಗಿ ವಿಶೇಷವಾಗಿ ಯುವಕ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಮಾತನಾಡ್ತಿದ್ದೇನೆ. Today you are working in the companies, இந்த ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಕಂಪನಿ ಎಲ್ಲ வேலை செய்றீங்க. ನೀವು ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಕಂಪನಿಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೀರಾ. You are getting good salary. ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಸಂಬಳಗಳನ್ನು ಸಿಗುತ್ತಿದೆ. But are you honoring your God? ನಿನ್ನ ದೇವರನ್ನು ನೀವು ಗಣಪಡಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? ஆண்டவர் உன்னை நடத்தி, உன்னை பாதுகாத்து, நல்ல வேலை கொடுத்து, சுகத்தை பலத்தை கொடுத்து சம்பாதிக்க வைத்த தேவனை நீ கனப்படுத்துகிறாயா? ನಿನ್ನನ್ನು ಆಧರಿಸಿ ನಡೆಸಿ ಬಂದು ನಿನ್ನ ಕೆಲಸಗಳನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರನ್ನು ನೀನು ಗಣಪಡಿಸುವವನಾಗಿದ್ದೀಯಾ? ஒருவன் என்னை கனம் பண்ணினால் நான் அவனை கனம் பண்ணுவேன். ಒಬ್ಬರು ನನ್ನನ್ನು ಘನಪಡಿಸಿದರೆ ನಾನು ಅವನನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೇನೆ. வேதத்தில் இருக்கிற வசனத்தை தான் நாங்கள் போதிக்கிறோம். ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇರುವಂತ ವಚನಗಳನ್ನೇ ನಾನು ಬೋಧಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. நம்ம விசுவாசிகள்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறபடினால தான் இந்த ஊழியம் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ದೇವರಿಗೆ ಉದಾರತ್ವವಾಗಿ ಕೊಡೋದ್ರಿಂದನೇ ಈ ಸೇವೆ ಇದುವರೆಗೂ ನಡೆಯುತ್ತಾ ಬರುತ್ತಿದೆ. நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், ನಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ, நம்முடைய தாளந்துகளை கொடுக்கணும், ನಮ್ಮ ತಲಾಂತಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ, நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை கொடுக்கணும், ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವರಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ. நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல ஆண்டவருக்கு நாம் கொடுக்கணும். ನಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತ ಸಂಪಾದನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. அதிகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡುವಂತವರ ಮೇಲೆ ದೇವರು ಅಧಿಕ ಪ್ರಿಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ಕೊಡಿರಿ, ಆಗ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்க. ಅದು ಕುಲುಕಿ ಚೆಲ್ಲುವಂತಷ್ಟು ದೇವರು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாவரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. Shall we all stand please? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். ದೇವರನ್ನು ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯೋಡನೆ ಹಾಡಿ ಕೊಂಡಾಡಿರಿ. அவரை துதி. ಸ್ವರ ಮಂಡಲಗಳಿಂದ ಆತನ ಸ್ತುತಿ ಕೊಂಡಾಡಿರಿ. உண்மையோடு அவரை தொழுது. ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆತನ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ಈ ಜನರನ್ನು ನನಗೆಂದು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಂಡೆನು. அவர்களின் துதியை சொல்லி வருவார். ಅವರು ನನ್ನ ಸ್ತುತಿಯನ್ನು ಹೇಳಿ ಬರುವರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நாளிலே யோசித்து பாருங்க. ಈ ದಿನದಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. தேவ சமூகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಹೇಗಿದ್ದೀರಾ? அவரை துதிக்கிறவர்களாக, ಆತನ ಸ್ತುತಿಸುವವರಾಗಿ, அவரை ಆರಾಧಿக்கிறவர்களாக, ಅವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿ, நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, ಅವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವವರಾಗಿ, கனப்படுத்துகிறவர்களாக, ಘನಪಡಿಸುವವರಾಗಿ இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் இருக்கிறோமா? ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದೇವಾ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம்? ನಾವು ಯಾತಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ? Why we are coming to church? ಸಭೆಗೆ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತೇವೆ? ನಮ್ಮ ಮೂಲமாய் ஆண்டவருக்கும் சபைக்கும் என்ன பிரயோஜனம்? ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸಭೆಗೂ ದೇವರಿಗೆ ಏನು ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ? சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೆಲವು ಆತ್ಮಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರಾ? ನಮ್ಮ ಮೂಲமாய் சபைக்கு புதிய ஆத்துமாக்கள் வருகிறார்களா? ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೆಲವು ಆತ್ಮಗಳು ಸಭೆಗೆ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿದ್ದಾರಾ? ஆண்டவருடைய ஊழியத்தை நான் கட்டுகிறேனா? ದೇವರ ಸೇವೆನ ಕಟ್ಟುವವನಾಗಿದ್ದೇನಾ? தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವ ಮಕ್ಕಳೇ, கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். ಲೆಕ್ಕ ಕೇಳುವಂತ ದೇವರು ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಬರಲಿದ್ದಾನೆ. உனக்காய் மரித்தேனே, ನಾನು ನಿನಗಾಗಿ ಮರಣ நான் ಹೊಂದಿದೆನು, உனக்காய் உயிர்த்தெழுந்தேனே, ನಾನು ನಿನಗಾಗಿ ಪುನರುತ್ಥಾನ நான் ಹೊಂದಿದೆನು, உனக்காய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி ನಾನು கொண்டிருக்கிறேன். ನಿನಗಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. நீ எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ನೀನ್ ನನಗಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்துல காணப்பட வேண்டும். ಈ ಪ್ರಶ್ನೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகள், ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಯುವಕ சபையில் ಮಕ್ಕಳು, இருக்கிற எல்லா சகோதரிமார்கள், ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ஐயாமார்கள், ಎಲ್ಲಾ ಅಯ್ಯಮಾರರು பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் ಎದ್ದು காணப்பட ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸೋಣ. ಪಾಸ್ಟರ್ ಪಾಲ್ ಮುನ್ನಾಲ வந்து ಜೆபிக்கும்படி ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಪಾಸ್ಟರ್ ಪಾಲಯ್ಯವರು ಮುಂದಾಗಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ.
ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಹಾಲೆಲೂಯಾ, ಗ್ಲೋರಿ ಟು ಗಾಡ್. ಪರಿಶುದ್ಧನೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ. ಉನ್ನತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. యేసయ్యా, ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರಪ್ಪ ಈ ಏಪ್ರಿಲ್ ತಿಂಗಳಿನ ಕೊನೆ ಭಾನುವಾರದಲ್ಲೂ ಸಹ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿ ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನೆ ಈ ರೀತಿಯಾಗಿ యేసయ్యಾ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜನೇ. ಅಪ್ಪ, ಕುಗ್ಗಿ ಹೋಗಿರುವವನನ್ನ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ರಾಜನೇ, ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವವರನ್ನ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕೆಟ್ಟು ಹೋಗುವವರನ್ನ ಹುಡುಕಲು ರಕ್ಷಿಸಲು ಬಂದಿರುವ ದೇವರೇ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ಆರಾಧನೆಯ ಪ್ರಾರಂಭದಿಂದ ಮುಕ್ತಾಯ ತನಕ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಆತ್ಮಿಕವಾಗಿಯೂ ಸತ್ಯವಾಗಿಯೂ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಲು ಸ್ತುತಿಸಲು ನಮ್ಮನ್ನು ಒಟ್ಟಾಗಿ ಕರೆತಂದದಕ್ಕಾಗಿ ಬಲಪಡುತ್ತದಕ್ಕಾಗಿ ಯೇಸುವೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ಈ ಸ್ಥಳವನ್ನು ನೀನು ತುಂಬಿಸದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅಯ್ಯ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ, ಬರೆದಿರುವ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಇನ್ನು ಸರಿಪಡಿಸು. ಐಕ್ಯದಲ್ಲಿ, ಸಂಘದಲ್ಲಿ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಬರಮಾಡುವಂತೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. యేసయ్యా ಸ್ತೋತ್ರ ರಾಜನೇ, ವಿಶೇಷವಾಗಿ ನೂತನ ವಾರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು, ಸಂಪಾದನೆ, ನಮ್ಮ ಆರೋಗ್ಯ, ನಮ್ಮ ಹೋಗುವಿಕೆ ಬರುವಿಕೆ ಪವಿತ್ರಾತ್ಮನೆ, ಪ್ರತಿಯೊಂದು ಹೆಜ್ಜೆಗಳಲ್ಲೂ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಸಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. యేసయ్యಾ ಸ್ತೋತ್ರ ರಾಜನೇ, ಈ ನೂತನ ವಾರದಲ್ಲೂ ಸಹ ಎಲ್ಲಾ ಸೇವೆಯನ್ನ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು, ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸು, ಎಲ್ಲರ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಪೂರೈಸು ತಂದೆಯೇ. ಅಪ್ಪ, ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಆಗಾಗ ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಬರುವಂತೆ, ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ, ಆರಾಧಿಸುವಂತೆ, ವಿಶ್ವಾಸಿಗಳ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಇರುವಂತೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡಪ್ಪ. యేసయ్యಾ ಸ್ತೋತ್ರ. ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನ, ಆತನ ನೀತಿಯನ್ನ ಹುಡುಕು, ಆಗ ಇವೆಲ್ಲವೂ ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಎಲ್ಲ ಘನ ಸ್ತುತಿ ಮಹಿಮೆ ನಿನಗೊಬ್ಬನಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಅತಿ ಬೇಗನೆ ಬರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುದ್ದಾದ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ಕರಗಳು ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಂದಿ ಸಲ್ಲುತ್ತವೋ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. அல்லேலூயா. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV Second Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 98868699714 8050116000.